மாலை வணக்கம். நிஷாந்த் இல்லை, விஸ்வாந்த். யா, தேங்க்யூ. மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் மாலை வணக்கம். அண்ட் இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள், பிரிண்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பயமறியா பிரம்மை இந்த படம் வந்து எனக்கு வந்து கபாலி அந்த படத்தை பார்த்து என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்ட நபர் வந்து நம்ம டைரக்டர் கபாலி, ராகுல் கபாலி அவங்க தான். ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து இந்த படம் வந்து கால் பண்ணி அவரோட ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க. நான் அவரோட ஆஃபீஸ்க்கு நான் போகும்போது, அவர் பேசிக்கலி அவர் ஒரு பெயிண்டர், இன்டர்நேஷ்னல் பெயிண்டர் அவர் பேசிக்கலி, ராகுல் சார். அவர் தான் அந்த ஆர்ட்லாம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வெளியில் பார்த்துருப்பீங்க. அந்த போஸ்டர் டிசைன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அவருடைய கைவண்ணம் தான். ஸோ அவர் வீட்டுக்கு நான் போகும்போதே பிகாசோவோட ஆர்ட் மாதிரி அவருடைய வீடே வந்து டோட்டலாக கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, படித்தேன். படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது டெஃபினெட்லி இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு யூஸ்வலாக உள்ள தமிழ் மூவியில் வந்து இருக்கிற ஜேனரை விட்டு இது வேறு ஒரு ஜேனரில் அவர் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்கங்கிறது தெரிஞ்சுது. ஸோ படித்து முடித்த உடனே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லி ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் கொஞ்சம் செட்டில்டாக பண்ணேன். செட்டில்டாக பண்ணும்போதே அவர் சொன்னார், விஸ்வந்த் சார், நான் உங்களுக்கு வந்து மெயினாக அந்த கேரக்டருக்கு நான் மெயினாக கூப்பிட்டதே வந்து கபாலியை பார்த்து தான் கூப்பிட்டேன். கபாலியில் நீங்கள் தலைவர் கூட வந்து ரொம்ப கலகலன்னு பண்ணியிருந்தீங்க, சேம் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இதில் தேவைப்படுது அப்படின்னாரு. ஸோ டே ஒன் நான் அந்த ஷார்ட்டில் வந்து ஜெகதீஷ்ங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கூட அந்த கேரக்டர் வந்து என்னுடைய கேரக்டர் வந்து ட்ராவல் ஆக போகுது. ஸோ அது கலகலன்னு இருக்கணும்னு சொல்லி சொன்னதுனால, அப்போ அந்த ஜெகதீஷ் கேரக்டர் யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது ஒரு பெரிய பெர்ஃபார்மர் வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. டே ஒன் அந்த ஸ்பாட்டுக்கு போன பிறகு தான் தெரியும் அது வந்து நம்ம குரு சோமசுந்தரன் அண்ணா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் சார் கூட நான் நடிக்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி. டே ஒன் நான் எப்போவுமே மோஸ்ட்லி ஒரு டேக் 2 டேக்கில் நான் ஓகே பண்ணிடுவேன், எந்த ஷார்ட்டாக இருந்தாலும் ஓகே பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு ஷார்ட் போச்சு, பாண்டிச்சேரியில் எடுத்தோம். ஒரு செட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணி முடிக்கும்போது கரெக்டாக ஒரு 5.5 minutes கட் சொன்னார். சிங்கிள் டேக்கில் எடுத்தாங்க அந்த ஷார்ட். 5.5 minutes முடித்த உடனே கட் சொல்லி முடித்த உடனே டேரக்டர்கிட்ட போனால் சூப்பராக இருந்துச்சு விஸ்வந்த் அப்படின்னு கை கொடுத்தாரு. ஸோ ஓகே, டேக் ஓகே போல இருக்குது அப்படின்னு நினச்சி பயங்கர ஹாப்பி. ஸோ சோமன்ட்டையும் கூப்பிட்டு கேட்டாங்க. சோமன் எப்போவுமே வந்து 1 or 2-3 டேக்ஸ் வந்து எப்போவுமே தி பெஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி. ஸோ ஒரு 1 or 2 டேக் போகும்போது இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஸோ சோமன் நான் இன்னும் 1 more பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ ஓகே, 5.5 minutesலேருந்து அடுத்து ஒரு டேக் பண்ணுறோம். அது ஒரு 6.5 வந்துச்சு. 1 more பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு பெட்டர்மெண்ட் போகிறாங்க. 8 வந்தது. அதுக்கப்புறம் 9.5 வந்தது. பிரேக் என்னென்னா லஞ்ச் பிரேக் விட்டாங்க. நான் நினச்சேன் அந்த ஒரு ஷாட் முடிச்ச பிறகு வேறு ஒரு லொக்கேஷன் போகிறோம் பொழுது அவ்வளோதான், அந்த சீன் முடிஞ்சுது அப்படின்னு நினச்சேன். பட் லஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு ஷூட்டு. ஃபைனல் டேக் ஓகே ஆனது ஈவினிங் 5:45க்கு. ஒரே ஷாட்டு தான். டைமிங் வந்து 15 minutes சிங்கிள் டேக்கில் பெர்ஃபார்மன்ஸ் குரு அண்ணனும் நானும் அதில் பண்ணோம். இதுக்கு மெயின் கிரெடிட்ஸ் வந்து ராகுல் கபாலி. ரீசன் என்னென்னா, அவர் ஒரு டேக்கை லேஸில் ஓகே பண்ண மாட்டார். நான் மார்னிங் 9 o'clock 9:30க்குலாம் ஃபஸ்ட் ஷாட் ஓகே போல இருக்குது, ஹாப்பியாக அடுத்த ஷாட்டுக்கு வேறு எங்கேயும் லொக்கேஷன் ஷிஃப்டிங் நினச்சா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி இந்த லொக்கேஷன் மட்டும்தான் அப்படிங்கிறது. ரொம்ப தெளிவாக அந்த ஷாட்டை ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக எடுத்தாங்க. 15 minutes சிங்கிள் டேக்கில் அதை பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கும்போது டெஃபினெட்லி இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அடுத்த கட்டமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணியிருக்காருங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்தில் ராகுல் சாரை பற்றி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா, பேசிக்கலி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 country பைக்லேயே வேர்ல்டு முழுக்க ரைடு போயிருக்கிறார். ஸோ உலகம் முழுக்க போய் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண விஷயத்த இந்த படத்தில் ஒரு பெயிண்டிங்காக அழகாக எழுத்துக்களோடு பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. அதே நேரத்தில் ஜாம்பவான் குருவனை சிங்கிள் டேக்கில் எந்த விஷயத்தையும் லேஸில் எடுத்துக்க மாட்டாங்க. பெட்டர்மெண்ட் கொடுத்தாலும் ஃபைனல் டேக்கில் உலகமே பேசுகிற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவர் கூட நான் ட்ராவல் பண்ணது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்டு ஹீரோ ஜெகதீஷ் சார் ரொம்ப நல்ல ஒரு பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு நபர் அவர். ஏன்னா எல்லாருக்கும் முதல் படமே இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது. ஒரு நல்ல படத்தில் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ கேரக்டர் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் ஜெகதீஷ் சார். அண்ட் இன்றைய விழா நாயகன் கே, வாழ்த்துக்கள் சார். சூப்பர் சார், கலக்கியிருக்கீங்க. மியூசிக் சூப்பராக இருந்தது, உங்கள் சாங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் யுத்தம் செய்யலையே உங்கள் ஃபேன். அதே படத்தில் நானும் பண்ணியிருக்கிறேன். அட் சேம் டைம் இங்கே வந்திருக்க எல்லாரும் இந்த படத்தை பாருங்கள். ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த
உங்கள் எழுத்துக்கள் மூலமாக எழுதுங்க. தேங்க்யூ, மகிழ்ச்சி. ஆனால் இவர் நடிக்கிற மாதிரியே இருக்காது, அந்த கேரக்டராக தான் நம்ம கண்ணுக்கு தெரிவார். ஜிகர்தண்டா, ஜோக்கர், மின்னல் முரளி அப்படின்னு இவர் பண்ண கேரக்டர்ஸில் வேற யாரையுமே நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளோ பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ரொம்ப முக்கியமான குணச்சித்திர நடிகர் குரு சோமசுந்தரம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக ஊடகத்துறை, பத்திரிகைத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பயங்கரமான வெயிலுக்கு பிறகு இப்போ தான் வெயில் குறைய ஆரம்பிச்சிருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி ஒரு வெயில். லைஃப் டைமு எல்லா இடத்துலையும், நாட் ஒன்லி இன் சென்னை, ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா, ஃபுல் வெயில் வெயில் வெயில். இப்போ கொஞ்ச காலமாக மழை பெஞ்சிச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அழகான வானவில் 2 தெரிஞ்சது, பார்த்தீங்களா எல்லோரும்? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ ரொம்ப அழகான சென்னை. இந்த டீம் வந்து எனக்கு திடீர்னு அறிமுகமானது. நான் அப்போ ஒரு மூணாரில் ஒரு படப்பிடிப்பில் இருந்தேன். அப்போ ராகுல் கபாலி கால் பண்ணார், இது மாதிரி ஒரு கதைக்கு கேட்க முடியுமான்னு. நான் இதுமாதிரி மூணாரில் இருக்கேன், வந்து கேட்குறேன்னொன்னே, இல்லை நாங்கள் வரோம் அப்படின்ட்டாங்க. ஓ, இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். சரி, உடனே மறுநாள் வந்துட்டாங்க. மறுநாள் வந்துட்டு, எங்கே இருக்கேன்? உங்கள் ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்கோம், நாங்கள் வருவா இல்லை நீங்கள் வரீங்களா அப்படின்னாங்க. இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதை கேட்டேன். கதை பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கேட்டேன். ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு உடனே கால் பண்ணேன். ஐயோ என்னையா அது, கையெல்லாம் ரத்தமாயிடுச்சு ஸ்கிரிப்டை புரட்டி இவ்வளோ ரத்தம் இருக்குது. இல்லை ஸ்கிரிப்டில் தான் இருக்கும், அது படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ தெரியாது, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குறா அப்படின்னு கேட்டார். எனக்கு பிடிச்சிருக்குது. தென் பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு வந்து இந்த மிஸ்ஸான் சீன் சொல்லுவாங்கள்ல, ஒரே செங்கிள் ரொம்ப லாங்காக ஒரு டைம் வந்து ஒரு டேக் எடுத்துகிட்டு போகிறது, அதில் நடிக்கிறதுக்கெலாம் எனக்கு ரொம்ப ஆசை இருக்கும். எல்வி பிரசாத்தினுடைய ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி டைரக்ஷன், அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய ஆஸ்தான மிஸ்ஸான் சீன் ஆக்டர் நான் தான் ஒரு பீரியடில். மிஸ்ஸான் சீன்னா வந்து ஒரு 5 minutes ஃபிலிம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. அந்த ஃபிலிம் வந்து 16 mm ஃபிலிமு. ஸோ அந்த 5 minutesல ஒரே படம் எடுத்துடணும், 5 minutes படம், கட்டு எதுவும் இல்லாமல். ஸோ நான் வந்து நிறைய டைலாக்ஸ் எல்லாம் நல்லா மனப்படம் பண்ணிடுவேன். கோ ஆக்டர்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணால் கூட அவங்கள அப்படியே கூட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அதனால ஒரு 3 படம் மிஸ்ஸான் சீன் பண்ணேன். அப்புறம் குமார் ராஜாவுடைய நிறைய எல்லா படங்களும், அந்த பண்ண 2 படங்களில் அரண்யகாண்டத்தில் நிறைய லாங் ஷார்ட் இருக்கும், ஒரு 2 minutes to 3 minutes ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு எமோஷ்னலி அப்படியே கூட்டிகிட்டு போகும். அது மாதிரி படம் எடுக்கிறது வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து கட்டி போட்டு வைக்கும். ஒரு நல்ல ஆக்டரும் நல்ல பிக்சரைசேஷனும் டைலாக்ஸும் அதுக்கான மூடும் இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் வந்து அந்த சீனை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. எப்படி நம்ம பாடல் காட்சிகளை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ, காமெடியை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ, அதே மாதிரி சீன்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் ராகுல் கபாலினுடைய டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மொத்த டீமும், எஸ்பெஷலி த டிஓபி நந்தா அண்டும் பிரவீன் ஆகட்டும், ரொம்ப பொறுமையாக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா புது டைரக்டர், ஸோ அதனால் அவங்க எல்லாருமே புதுசு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புதிய டீமோட ஒர்க் பண்ணுறதுல. இந்த படத்தில் வந்து புதிய ஆக்டர்ஸ், ஜாக் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்காரு. அப்புறம் வந்து ஜேடி நாயகனாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு நல்ல நடிகராக அவர் மேன்மேலும் வளரணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். அதுக்காக வேலை பார்க்கணும். நீங்கள் என்கிட்ட கேட்பாங்க, அண்ணனே ஒல்லி ஆகிட்டீங்கன்னு கேட்பாங்க என்னைய. நான் சொல்லுவேன், தொப்பை போட்டால் அப்பா வேஷம் தான் கொடுப்பாங்க. அதைத்தான் ஜேடி நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இதை கேலியாக சொல்லலை, சீரியஸாக சொல்கிறேன். இது ஹெல்த்தி கான்சியஸ் ஆல்சோ. ஸோ ஜேடிக்கும் ஜாக்குக்கும் இன்ட்ரடியூஸ் ஆகிற ஆக்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் கேனுடைய மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் இதில் லிரிக்ஸிஸ்டாக இன்ட்ரடியூஸ் ஆகிற வெரோனிகாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய வரிகள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. எஸ்பெஷலி சாம்பல்கள் நிற கனவுகள், அந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது. இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்களும் மீடியா நண்பர்கள் இந்த படத்தை பொதுமக்களுக்கு நல்லபடியாக கொண்டு செல்லணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.